ஸ்ரீ கன்னிமார் ஸ்ரீ பெரியாண்டவர் மகா பூஜை முன்னிட்டு பெரிய பண்ணை பங்காளிகள் சார்பாக இன்று ஈரோடு ராம்கேயின் ராக சங்கமம் ஆர்கெஸ்ட்ரா நிகழ்ச்சி இப்பொழுது துவங்க உள்ளது. அதற்கு வந்திருந்து சிறப்பு செய்ய இருக்கும் ஊர் பெரிய தனக்காரர்கள் மற்றும் கோயில் மெம்பர்கள், கவரா ட்ரஸ்ட் நிர்வாகிகள், தாய்மார்கள், பெரியோர்கள், குழந்தைகள் அனைவரும் அன்போடு வருக வருக என்று பெரிய பண்ணை பங்காளிகளின் சார்பாக வரவேற்கிறோம். இப்பொழுது ஊரின் முக்கிய பிரமுகர்களுக்கு பெரிய பண்ணை பங்காளிகளின் சார்பாக மரியாதை செய்யப்பட உள்ளது. மகா பூஜையை சிறப்பாக நடத்தி கொடுத்த அதை பற்றியும் இந்த பூஜை விழாவை பற்றியும் திரு மாப்பிள்ளை ஏவிஆர் வெங்கடேசன் அவர்கள் சிறிய உரை ஆற்றுவார்கள். அன்புடைய பெரிய பண்ணை பங்காளிகள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்தமைக்கு முதற்கண் நம் அனைவரின் சார்பாக அன்பான வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்து சிறப்பித்துள்ள ஊர் பெரியவர்கள், கோவில் மெம்பர்கள், கவரா ட்ரஸ்ட் நிர்வாகிகள், பள்ளிக்குழு நிர்வாகிகள், தாய்மார்கள், பெரியோர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு முறை எனது அன்பான வணக்கங்களை தெரியப்படுத்தி கொண்டு, இந்த முறை நமது பெரிய பண்ணை பங்காளிகள் சார்பாக வெள்ளாளப்பட்டியிலே 2 நாள் வெகு விமர்சையாக முப்பூசை 12 வருடங்களுக்கு ஒரு முறை நம் பாரம்பரிய முறை மாறாமல் நமது கிராமமும் சரி, வெள்ளாளப்பட்டியில் உள்ள நமது மக்களும் சரி, அனைவரும் இந்த முப்பூசை என்பதும் சரி, மற்ற பூஜைகளையும் பாரம்பரியம் மாறாமல் செய்து வருவது நமது கிராமத்திற்கு உள்ள ஒரு சிறப்பு. ஏன்னாக்கா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா நம்ம குலதெய்வம் கும்பிட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு கும்பிட்ருக்க மாட்டோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க காலத்தில் அப்போல்லாம் வந்து அவங்க வந்து வறுமையின் காரணமாக, ரெண்டாவது வந்து இப்போ இந்த சாமி வந்து இது சொல்லணும், சைனம் சொல்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். பூஜைக்குன்னு சொல்லிட்டு நம்ம பூஜை கும்பிடலான்னு நம்ம முடிவு செஞ்சால் கூட சைனம் சொன்னால் தான் நம்ம வந்து பூஜை கும்பிடணும். அதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கனாக்கா அந்த பூஜை இப்போ கும்பிடலான்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த குலதெய்வ கோயிலில் போய் நம்ம காலையில் விடிய காத்தால 4 மணிக்கெல்லாம் போய் நம்ம பெரியவங்க உட்காந்து அந்த சகுனம் சொல்லுது, அந்த பள்ளி வந்து நமக்கு உத்தரவு கொடுக்கணும். அது வந்து சாமி உத்தரவு கொடுக்குற மாதிரி. அது மாதிரி வந்து பல காலங்களில் வந்து அந்த உத்தரவு கொடுக்காமலும் வறுமையின் காரணமாகவும் நமது பெரியவங்க வந்து அந்தந்த முறைப்படி அதை வந்து பூஜைகளை வந்து கும்பிடல. இந்த நேரத்தில் நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பண்ணக்காரங்கிறது நம்ம ஊரில் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு. அதாவது பெரிய பண்ணை அப்படின்னாலே அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. இப்போன்னு இல்லை, எப்போவுமே பெரிய பண்ணக்காரங்க அப்படின்னாலே அவங்க பெரிய பண்ணக்காரங்க, அவங்க வீட்டில் பொண்ணு கட்டுறது இல்லை, அவங்ககிட்ட ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறதே ஒரு பெருமையான விஷயமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது நடைமுறையில் அது மாதிரி இருக்குது. அது மாதிரி வந்து முதல் அவங்க தான் 1986 87 வெங்கடேஷ் ஃபஸ்ட்டு 88 1988 நம்ம குலதெய்வங்கள் எல்லாம், அதுக்கு 88க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த அதாவது நம்ம வெள்ளாளப்பட்டியில் இல்லை, அதுக்கு அந்த பக்கம் முட்டம்பேரூர், பள்ளிநத்தம், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதில், அதாவது புறம்போக்கு இடத்துல அந்த இது இருக்கும். அதாவது இப்போ செருவுக்கு இது குட்டை மாதிரி இருக்கும். அந்த குட்டையை ஒட்டி புறம்போக்கு இடத்துல நம்ம குலதெய்வ சாமியை வந்து பெரியவங்க வந்து அதை புதைச்சி வச்சுருப்பாங்க. அந்த 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு போய் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து போய் சாமி இருக்கான்னு பார்த்து எடுத்து நம்ம கும்பிட்டு வர மாதிரி ஒரு வழக்கம் இருந்தது. இந்த நடைமுறை வந்து 1988 முதன்முறையாக, அதாவது வந்து முட்டம்பேரூர்லேருந்து
இவங்க வந்து சாமியை வந்து முட்டம்பேரூர்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. எங்கே எடுத்துகிட்டு வராங்கன்னா வெள்ளாளப்பட்டியில் அதுக்குன்னு ஒரு இடத்த வாங்கிட்டு, வெள்ளாளப்பட்டியில் இடம் வாங்கி சாமிகிட்ட உத்தரவு கேட்டுட்டு அந்த சாமிகள் பதவுகளை அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க. கிட்டத்தட்ட முட்டம்பேரூர்லேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம், அது 7 கிலோமீட்டர் ஏதோ சொல்லுவாங்க, 12 கிலோமீட்டர் வந்து 1988 நடந்தே அங்கேருந்து சாமியை எடுத்துகிட்டு வந்து இப்போ உள்ள அந்த கன்னிமார் கோயில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த பதவுகளை ஃபஸ்ட்டு வச்சு ஒரு சின்ன கோயில் ஃபஸ்ட்டு அந்த சின்ன கோயிலை வந்து உருவாக்கி ஃபஸ்ட்டு முப்பூசை அந்த கோயில் அப்படிங்கிறத கட்டினதே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க தான். அது வந்து அதை பார்த்து தான் ஒவ்வொரு பங்காளிகளும் நம்ம எல்ஆர் செட்டியாக இருக்கட்டும், இப்போ நாங்கள் பாலம்பண்ணைகளாக இருக்கட்டும், மற்ற எல்லாருமே வெள்ளாளப்பட்டியிலையும் சரி, இந்த 88க்கு முன்னாடி 88க்கு பின்னாடினே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம பெரியவங்க காலத்தில் இருந்தது வேறு. 88க்கு அப்புறம் இவங்க கோயில் கட்டினதுக்கு அப்புறமே அந்த குலதெய்வத்தினுடைய மகிமையை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் கல்யாணம் இல்லை ஏதாவது ஒரு நல்ல காரியம் அப்படின்னாக்க அவங்க வந்து போய் அந்த முட்டம்பேரூர் பள்ளிநத்தத்தில் போய் அவங்க வீட்டுக்காரங்க போய் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சுட்டு வருவாங்க. அது சாமி இருக்கிறதே நமக்கு தெரியாது. பார்த்திங்கன்னா அந்த பதவுகள்லாம் அந்த மாதிரி இருக்கும். இந்த 88 வந்து இவங்க பெரிய பண்ண பங்காளிகள் எல்லாத்துலேயும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய பெரிய பண்ணை பங்காளிகள் வந்து அன்னைக்கு அந்த கோயிலை வந்து உருவாக்குனாங்க. அந்த இடத்த சுற்றி இடத்த வாங்கி அதை உருவாக்குனதுக்கு அப்புறம்தான் ஒவ்வொரு பங்காளிகளும் அவங்கவுங்க நம்ம வந்து நம்மளும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே செஞ்சாங்க. நம்ம ஊரில் உள்ள 4 பங்காளிகள், அதாவது எல்ஆர் செட்டி, இப்போ பாலம்பண்ணை இருக்கும், சின்ன பண்ண பங்காளிகள் இல்லாமல் வெள்ளாளப்பட்டியில் உள்ள எல்லாருமே, அங்கே உள்ள இந்த மூராரி குரூப்பு, மூர்த்தி செட்டி, இந்த மாதிரி மலையாளத்தான் சாமி, இவங்கெல்லாம் இப்போ வந்து இப்போ நம்ம சமீபத்தில் நம்ம அவங்க கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்தோம். ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக அந்த கோயில் மட்டும் இல்லை, அந்த கோயில் வீடும் பார்த்திங்கன்னா அப்போ பழைய காலத்தில் ஓட்டு வெள்ள வீடாக இருக்கும். அதை கூட வந்து எல்லாருமே ரொம்ப சிறப்பாக கட்டி அந்த ஊருக்குள்ளே பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோயில் வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வெள்ளாளப்பட்டியில் 10 கோயில் வீடு. இவங்க இப்போ பெரிய பண்ண பங்காளிகள் குரூப்லேயே பார்த்திங்கனாக்கா அவங்க தலப்பாகு வரன்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்று, குப்பு செட்டின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கோயில் வீடு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அந்தந்த குரூப்புக்கு ஒரு கோயில் வீடு, அதையுமே கோயில் மாதிரி சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இப்போ 75 நம்ம கோயில் இருந்ததுனாக்கா அன்னைக்கு வந்து இந்த சுற்று பக்கத்தில் யாருமே அந்த அளவுக்கு கோயில் வந்து யாருமே கட்டலை. ஒரு மாமா கூட அடிக்கடி சொல்லுவார், வேட்டாம்படி இந்த மாதிரி எல்லாருமே முதலப்பட்டி அவங்கெல்லாம் வந்து நம்ம கோயிலை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி கட்டணும்னு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பு மிக்க, அதாவது இந்த பெரிய பண்ணை அப்படிங்கிறதே ஒரு பெரிய சிறப்பு. அவங்க வந்து அந்த கிமு கிபின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து 1988க்கு முன் 88க்கு பின்ங்கிற மாதிரி 88க்கு பின்னாடி பார்த்திங்கனாக்கா எல்லாருமே அந்த கரெக்டாக 12 வருஷத்துக்கு ஒரு பூஜை கும்பிட்றோம். யாருமே வந்து அந்த 12 வருஷம் ஆச்சு அப்படின்னாக்க அந்த உடனடியாக அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறோம். சாமி உத்தரவும் நமக்கு கிடைக்கிது. கிடைச்சதுமே நம்ம அதை செஞ்சிடறோம். இப்போ கூட மாமா அவங்க சின்ன பண்ண பங்காளிகள் சார்பாக 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு 4 பங்காளிகளும் சேர்ந்து போன 12 வருஷம் இப்போ பழனிக்கு போயிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து யாருமே அதை வந்து கொஞ்சம் கூட ஒரு வருஷம் தள்ளி கூட போடுறதில்ல. அந்த அளவுக்கு நம்ம குலதெய்வத்தை வந்து நம்ம சிறப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. அதுவும் நம்ம கிராமத்தை விட வெள்ளாளப்பட்டியில் உள்ளவும் இன்னமும் அந்த ஈடுபாடு அதிகம். அதனால் வந்து இந்த நேரத்தில் இப்போ எங்களை போன்ற பெரியவர்களை எல்லாம் அழைத்து நீங்கள் செய்த அந்த பணிக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்னாக்க அது நாங்கள் கொடுக்கறதில்ல. அன்று வந்து அந்த கும்பல் அந்த பூஜை கூட பார்த்திங்கனாக்க அந்த வெள்ளாளப்பட்டியில் இப்போ இங்கே வந்து அன்றைக்கி நம்ம ஆளுங்க வந்து மத்தியானம் கம்மி, ஏன்னா அன்றைக்கி வந்து வெயில் நேரம் நிறைய பேர் அங்கே போயிட்டாங்க போல இருக்கு. ஆனால் அந்த வெள்ளாளப்பட்டியில் 4:30 மணிக்கு பூஜை கூட எடுத்தால் அந்த நடுவீதின்னு சொல்லுவாங்க வெள்ளாளப்பட்டியில், மாரியம்மன் கோயிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் பூஜை கூட. அதெல்லாம் வந்து ஒரு இதுதான் உங்களுக்கான அங்கீகாரம். ஒவ்வொருத்தரும் அந்த பூஜை கூடையை கூட வந்து மருமகன் தான் எடுத்துகிட்டு வரணும். அது ஒரு கௌரவம். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் மருமகன் வந்து அவங்க அதை வந்து கௌரவமாக, அதாவது இந்த கூடையை தூக்குறதுங்கிறதெல்லாம் வந்து
அது ஒரு இதாக நினைப்பாங்க, தாழ்வாக நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் தான் அந்த மருமகன் வந்து அவங்க மாமனார் கூட தூக்கிட்டு போகிறதுங்கிறது ஒரு கௌரவமான இதாக நினச்சி அன்னைக்கு வந்து எல்லாருமே அந்த பூஜை கூடைங்கிறது கம்பல்சரி எல்லாருமே கலந்துட்டு வந்தது ஒரு பெரிய விசேஷமாக இருந்தது. அதனையும் தொடர்ந்து அங்கே நடந்த பூஜைகளும் சரி அனைத்துமே அந்த மடிப்பால் கட்டினதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 600 பேர், 600 பேருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்தில் அவ்வளோ சிறப்பாக எல்லாருமே. அதாவது வந்து முதல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரெக்கார்டு ப்ராப்பராக இருக்காது, இவங்க மாறி போயிடும் அவங்க மாறி போயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து முன்னாடி இருந்து அதற்கான இளைஞர்கள் இவங்க வந்து ரொம்ப வந்து ஆர்வம் உள்ளவங்க எல்லாம் இருந்து அதை முறைப்படி அனுப்பிச்சி வச்சாங்க. அன்றைக்கி அந்த மடிப்பால் கட்டின நிகழ்ச்சியை நம்ம வந்து மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு தடங்கள் கூட ஆகலை, ஒருத்தர் பேர் கூட மாறி வரல. எல்லாருமே இவங்க சொல்ல சொல்ல ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம்னு கரெக்டாக வந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னாக்க இந்த அளவிற்கு நாம் வந்து வளர்ந்துருக்கோன்னாலும் முறைப்படி வளர்ந்துருக்கோம். அதை தான் நம்ம வந்து இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொண்டு நீங்கள் செய்த பணி எங்கள் அனைவருக்குமே வந்து அந்த தெய்வீக இறைவனை தரிசிப்பதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பினை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் என்று நான் இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொண்டு மனதார நமது கிராமத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமது குல தெய்வங்களை பற்றி மிக அற்புதமாக உரையாற்றிய திரு வெங்கடேசன் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது ஊர் பெரிய தனக்காரர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. முதலாவதாக திரு எம் ராமலிங்க மாமா அவர்களுக்கு பெரியவர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். தம்பி ஆர்.கே. வெங்கடேசன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இங்கே தம்பி ஆர். கோவிந்தராஜ் அவர்களுக்கு, மாப்பிள்ளை மணிமாறன் அவர்களுக்கு, வெங்கடேசன் அவர்களுக்கு அவர் வரல. மாமா எம் வேணுகோபால் அவர்களுக்கு, மாப்பிள்ளை ஏவிஆர் வெங்கடேசன் அவர்களுக்கு, மாமா கே சண்முகம் அவர்களுக்கு, அடுத்ததாக ஊர் முக்கியஸ்தர்கள் திரு எம்.கே. வெங்கடாஜலம் அவர்களுக்கு அண்ணன் மாணிக்கம் அவர்கள் இப்பொழுது மரியாதை செய்வார்கள். அன்னார் கே.வி. ராஜகோபால் அவர்களுக்கு ரமேஷ் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மாமா எம்.வி.கே. வெங்கடாஜலம் அவர்களுக்கு ரமேஷ் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மல்லுசாமி மாமா, அடுத்ததாக நமது ஊர் கௌரா ட்ரஸ்ட் தலைவர் திரு எம். அசோகன் அவர்களுக்கு அண்ணன் கே.வி. ராஜகோபால் அவர்கள் மரியாதை செய்வார்கள்.
நமது திருக்கோயில் நிர்வாகிகள் திரு ஜெகதீசன் அவர்களுக்கு, அண்ணன் ஆதிகேசன் அவர்களுக்கு, ஜி ராஜகோபால் அவர்களுக்கு, மாப்பிள்ளை நாகலிங்கம் அவர்களுக்கு, எம் ராஜாராம் மன்னார் அவர்களுக்கு இல்லையா, தம்பி எஸ் கோவிந்தராஜ் அவர்கள், தம்பி கே ராஜ்மோகன் அவர்களுக்கு, ராஜ்மோகன் அவர்களுக்கு ரமேஷ் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சியை குறுகிய நேரத்தில் எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த மாப்பிள்ளை திரைப்பட இசையமைப்பாளர் எம்யு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு பங்காளிகளின் சார்பாக பொன்னாடையை போட்டு கௌரவிக்கிறோம். பெரும் மரியாதைக்குரிய இங்கு குடிமேறிக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களுடைய இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளிலும் 12 வருஷத்துக்கு ஒரு பூஜை போடக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் எங்கள் மாமன் மைத்துனர்கள் எல்லாம் எங்களுக்கு பெருவாரியான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். நினைத்து பார்க்க முடியாத அளவில் இந்த ஆண்டு எங்களுடைய குலதெய்வத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய மாமன் மச்சனர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெருமிதப்படக்கூடிய அளவிலே எங்களை கௌரவித்திருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். யார் பேசுறீங்க? கௌரவித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இங்கே எந்த கூட்டம் என்று சொன்னாலும் கூட இந்த நிகழ்ச்சிகளை பார்த்த பொழுது அந்த பகுதியிலே இருக்கின்ற தாத்தாங்கார்பேட்டையிலிருந்து முசிறி வழியா போகக்கூடிய அத்தனை பேருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு பூஜை செய்யக்கூடிய இடத்துல 100 கார்கள் மேலே இருக்குமே கூட கம்மி இருக்காது. அந்த ஊர் இந்த வில்லேஜ் மூலியமாக போகும் பொழுது அத்தனை பேரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம குலதெய்வம், நமக்கு காக்கக்கூடிய குலதெய்வம். எல்லா கடவுள்களும் நம்ம காத்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் குலதெய்வம் என்பது நம் ஒவ்வொரு வீட்டையும் பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக கருதுகிறோம். அப்படிப்பட்ட அந்த கடவுளுக்கு நீங்கள் எங்கள் மாம மைத்துனர்கள் அளித்த வரவேற்பும் எங்களை பூரிக்க வைக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாரும் நீங்கள் எங்களுக்கு கலந்து இது ஒரு பெரிய யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இங்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவது உங்கள் மூலியமாக நடந்தது என்றுதான் சொல்வேனே தவிர எங்களால் ஒன்றுமே இல்லை. அத்தனை மாமன் மைத்துனர்களும் 3 நாட்களும் அதை பொறுப்படுத்தி ஒவ்வொரு வேலைகளும் அற்புதமான முறையிலே செய்து எங்கள் பெரிய பிள்ளைக்கு ஒரு பெரும் மரியாதையை கொடுத்திருக்கின்றார்கள். யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த ஊரிலே மரியாதை கொடுத்திருக்கின்றார்கள். அதே மாதிரி எங்கள் மாம மைத்துனர்களுக்கும் நாங்களும் காத்திருக்கின்றோம். எந்த சேவையா இருந்தாலும் சரி அவர்களுக்கு முன்னோடியா நின்று அவர்களை காத்திருக்கின்றோம். இதற்கு எல்லாம் காரணம் இந்த கிராமத்தினுடைய ஒற்றுமை,
நீங்க நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு இளைஞர்களும் என்ன மாதிரி இந்த காரியத்தை சாதித்திருக்கின்றார்கள். எங்கள் இளைஞர்களை பார்த்த பொழுது எங்களுக்கெல்லாம் இந்த வயதான காலத்திலே கூட பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், பொறுப்பெடுத்து சுமார் 2000 பேர் 3000 பேர் சாப்பாடு பண்ணக்கூடிய நீங்க பார்த்தீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி இங்கே இந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று நம்ம இளைஞர்கள் சமுதாயம் எப்படி ஆர்வத்துடன் நம்மளுடைய பெரியவர்களுக்கெல்லாம், இந்த மாமன் மைத்துனர்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை செய்து இந்த நிகழ்ச்சிகளை மிக பிரமாதமாக செய்ய வேண்டும் என்று எங்களுடைய இளைஞர்கள் இருக்கிறார் பாருங்கள். எங்களுக்கு மகிழ்ச்சி. இது மாதிரிதான் வளர வேண்டும். ஒரு கிராமம் வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒற்றுமை, அந்த ஒற்றுமையை இன்றும் காத்து கொண்டிருக்கின்ற நம்ம இளைஞர்களை மனமாற உளமாற பாராட்டுகின்றேன். எங்களுக்கு எந்த கோயிலுக்கும் எங்களுடைய குலதெய்வத்துக்கும் நீங்கள் வந்து உபசரித்து எங்களை கௌரவித்ததுக்கு என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி உங்களுடைய காரியத்திலும் எங்க பெரிய பண கும்பல் என்றைக்கும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். வணக்கம். மகா பூஜை விழாவை முன்னிட்டு பெரிய பண்ணை பங்காளிகள் சார்பாக நடத்தும் இந்த மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பான ரசிக உள்ளங்களே, நிகழ்ச்சியானது இனிதே ஆரம்பம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக உங்களை எல்லாம் தொலைக்காட்சியில் மகிழ்ச்சியில் ஆழ்த்த திருப்பூர் மேஜிக் ராஜேஷ் அவர்கள் மற்றும் பலகுரல் கலைமணி ஈரோடு சஞ்சய் மற்றும் சிங்கர் எஸ்பிபியின் எதிரொலி அன்பு அண்ணன் ஈரோடு ஞானசேகரன் அண்ணன் அவர்களும் மற்றும் சேலம் சின்ன குயில் சாந்தியக்கா அவர்களும் மற்றும் இந்த அழகானதொரு இசை நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிங்கர் ஜான் அவர்களும் மற்றும் சுமத்ரா அவர்களும் மற்றும் இந்த இசைக்குழுவினுடைய அழகான ஒரு சிறப்பு இன்னும் ஒரு அழைப்பாளர் அன்பு அண்ணன் அரியண்ணன் அவர்களும் மற்றும் இந்த இசைக்குழுவின் அழகானதொரு இன்னும் நிறைய இசைக்கலைஞர்கள் மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்கள்லாம் வந்திருக்காங்க. சோ உங்களுக்காக நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெளியில கேக்குதா? சேகலோ பேசுறது கேக்குதா? கேக்குதுங்களா? நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாங்களா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? நல்ல ஒரு கைத்தல் கொடுங்க பாப்போம். பாதி பேர் முன்னாடியும் பாதி பேர் பின்னாடியும் உட்கார்ந்துருக்கீங்க. இடையில ஒரு அரை கிரவுண்ட் இடம் காலியா தான் இருக்கு. அந்த இடம் காலியானதுனால கொஞ்சம் ஃபுல் பண்ணி உட்கார்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் முன்னாடி வாங்க, எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்கார்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த கேப்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க. நின்றுட்டு இருக்கிற அண்ணன் தாய்மார்கள் எல்லாமே ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம். உங்களுக்காக இதுல ஒரு 3 மணி நேரம் இசை நிகழ்ச்சி, பல்ஸ் வைக்கல நிகழ்ச்சி எல்லாம் போகுது. சோ தொடர்ந்து உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில நீங்க விரும்பும் அத்தனை பாடல்களும் இன்னும் பல குரல் நிகழ்ச்சிகளும் மற்றும் மேஜிக் ஷோ இன்னும் ஏராளமான நிகழ்ச்சி உங்களுக்காக இருக்கு. சோ எல்லாரும் நின்றுட்டு பார்க்க வேண்டாம், உட்கார்ந்துட்டு பார்க்கலாம். உங்களுக்காக 3 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியானது போகுது. சோ அதனால எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கலாம். நின்றுட்டு இருக்கிற அண்ணன், அக்கா, சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே இந்த அப்படியே வந்து ஒரு தொடக்க பாடலாக இறை வணக்க பாடலோடு ஆரம்பிச்சிருவோம். இதை தருவதற்காக அன்பு அண்ணன் எஸ்பிபியின் எதிரொலி திரு ஞானசேகரன் அவர்கள். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம்.
தொடர்ந்து இசை அரங்கில் உங்களுக்காக ஒரு பக்தி பாடலோடு இசை நிகழ்ச்சி ஆரம்பம். ஒரு அழகான ஒரு சிவனை பற்றிய ஒரு அழகான ஒரு பாடல் உங்களுக்காக இதோ. ஐந்தான முகம் எதிரில் அருள் பொழியுதே, அனலான மலை காண மனம் குளிருதே. சிவமயமாக தெரிகிறது, சிந்தையில் சிவயோகம் வருகிறது. சிவமயமாக தெரிகிறது, சிந்தையில் சிவயோகம் வருகிறது. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே, மனம் ஊறிடுதே. அண்ணாமலையானி எங்கள் அன்பில் கலந்தோனி, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனி. அண்ணாமலையானி எங்கள் அன்பில் கலந்தோனி, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனி. சிவமயமாக தெரிகிறது, சிந்தையில் சிவயோகம் வருகிறது. சிந்தையில் சிவயோகம் வருகிறது. ஜகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா, யுகம் நான்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே, ஜகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா. சத்தியம் நீதான், சகலம் நீதான், நித்தியம் நிலைப்பவன் நீதான். அருணாச்சலா உனை நாடினே, அருணாச்சலா உனை நாடினே. சிவலீலை செய்யாமல் சிறியேனை ஆட்கொள்ள சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா, சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா. அண்ணாமலையானி எங்கள் அன்பில் கலந்தோனி, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனி. அண்ணாமலையானி எங்கள் அன்பில் கலந்தோனி, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனி. சிவமயமாக தெரிகிறது, சிந்தையில் சிவயோகம் வருகிறது. சிந்தையில் சிவயோகம் வருகிறது.
அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன். முடி மீது தீபமாய் மடி மீது ஜோதியாய் அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன். தீயெனும் லிங்கம் ஜோதியில் தங்கும் பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி பொங்கும் அருணாச்சலா உன் கோலமே அருணாச்சலா உன் கோலமே மனம் காண வர வேண்டும் தினந்தோறும் வர வேண்டும் மலையான நாதனே அருள்வாயப்பார் மலையான நாதனே அருள்வாயப்பார். அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே அண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே அண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது. சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது. புவனங்களாடும் அண்ணாமலையே புவனங்களாடும் அண்ணாமலையே எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் ஊரிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே அண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அம்மனை போற்றும் விதமாக ஒரு அருமையான பக்தி பாடல் உங்களுக்காக சுமத்ரா அண்ட் சாந்திகா இருவரும் சேர்ந்து திருப்பார்கடலில் பாடல் கேட்டிருந்தீங்க. அது அந்த பாடல் கண்டிப்பாக போடப்படும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வேப்பிலை வேப்பிலை வெக்காளியம்மன் வேப்பிலை 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 பண்ணாரியம்மன் வேப்பிலை
ரசிக உலகளை கைத்தட்டி உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் அத்தனை ரசிக உலகளுக்கும் எங்கள் விழா குழுவின் சார்பாகவும் இசை குழுவின் சார்பாகவும் வாழ்த்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு இசை அரங்கில் தொடரும் பாடலாக குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். தங்க வைர பவள முத்த தவணும் தெய்வானை, தங்க வைர பவள முத்த தவணும் தெய்வானை. தாங்கிக் கொண்டால் வாங்கிக் கொண்டால் முருக பெருமானே, தாங்கிக் கொண்டால் வாங்கிக் கொண்டால் முருக பெருமானே. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். முருகி சொல்லுங்கள் முருகனின் பேரே, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரே. முருகி சொல்லுங்கள் முருகனின் பேரே, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரே. சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள். அரஹர பாடுங்கள் வருவதை பாருங்கள், அரஹர பாடுங்கள் வருவதை பாருங்கள். கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல். கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல். வேல் முருகா வேல் வேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகா வேல் வேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகா அரோகரா, வேல் முருகா அரோகரா, வேல் முருகா. நன்றி 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 ரசிக உள்ளங்களே, கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் அத்தனை ரசிக உள்ளங்களுக்கும் எங்கள் விழா குழுவின் சார்பாகவும் இசைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு ஸ்ரீ கன்னிமார் ஸ்ரீ பெரியாண்டவர் மகா பூஜை விழாவை முன்னிட்டு இன்றிரவு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எங்களது பெரிய பண்ணை பங்காளிகள் நடத்தும் ஈரோடு ராம்கி அவர்களின் ராக சங்கமம் இசைக்குழுவில் இருந்து உங்களுக்காக தொடர்ந்து ஒரு சூப்பரான அழகான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை தருவதற்காக எங்கள் இசைக்குழுவின் அருமை பாடகர் அஜய் அவர்கள் தரக்கூடிய ஒரு சூப்பரான பாடல். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி, உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்த அவ சுத்தமணி தாண்டா, அந்த உத்தமிய நினைச்ச அவ உத்தமணி தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா.
சந்தோஷம். 4 காசை நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம். போற வழி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம். வாரதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம். சின்னகிலே மந்திரம் சொன்னா வந்திருக்குதா தெய்வம் மகிழும். ஒன்னு கொடுத்து ஒன்ன வாங்கினா அன்பு என்னடா அன்பு என்னடா. வந்தாலும் தராம போனாலும் தாங்கும் அவ கோயில் தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. ராவு பகல் கண் முடிச்சு நாலு உன்னை பார்த்திருப்பா. தாளாட்டு பாடி வச்சு தன்மடியில் தூங்க வைப்பா. பிள்ளைகளை தூங்க வச்சு கண்ணுறக்கம் தள்ளி வைப்பா. உள்ளத்தில் உண்ண வச்சு ஊருக்கெல்லாம் சொல்லி வைப்பா. கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு கொதிக்கும். தாயி கோலத்தான் நண்பனவனே சாமி கிட்டக்கா உன்னை நினைச்சு வேண்டி இருக்கும் அன்பனவனே. அன்னைய போல் நண்பனும் உண்டு, தெய்வத்தை போல் அன்னையும் உண்டு. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. பெற்றவள மறந்த அவ சத்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்ச அவ உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும்